மரணமும் ஜீவனும் எதுல இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. மரணமும் ஜீவனும் இங்கே இருக்குது, நாவில் இருக்குது. மரணமும் ஜீவனும் கடல் அலையில் இல்லை. கடல் உங்களை கொண்டு போடாது, கடல் உங்களை கொன்று போடாது, அலை உங்களை கொன்று போடாது, காற்று சூறாவளி உங்களை கொன்று போடாது, எந்த சூழ்நிலையும் உங்களை கொன்று போடாது. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பிசாசும் உங்களை கொன்று போட முடியாது, எப்பேற்பட்ட சக்தியும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஹலோ, இருக்கிறீங்களா? யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்யுது? ஜீவனும் மரணமும் எங்க இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப எங்க மாமியார் மட்டும் கொஞ்சம் குவைட்டா இருந்தாங்கன்னா நல்லா இல்லை, நீங்க குவைட்டா இருந்தா தான் நல்லா ஆகும். அவங்க நாவின் அதிகாரத்தில் இல்லை. உங்களுடைய ஜீவனும் மரணமும் யாருடைய நாவின் அதிகாரத்தில் இருக்குது? உங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. அவங்கள ஏன் பேசாம இருக்க சொல்லுங்க? நீங்க பேசாம இருங்க. நம்ம வாயில வந்ததெல்லாம் பேசுறத நிறுத்த வேண்டும். அப்ப எல்லாம் சரியா போயிடும். நம்முடைய வாய் தான் நம்மளை கெடுக்குது பாருங்க. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பாருங்க, பிசாசானவன் இப்படிதான் வேலை செய்யறான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் பூமியை பார்க்கிறாரு பாருங்க. 5ஆம் வசனம் பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. என்னவா? கர்த்தர் உலகத்தை பார்த்தாராம், மக்களை பார்த்தாராம். அவளுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம், இந்த நினைவுகளின் தோற்றமெல்லாம் எப்படிப்பட்ட நினைவுகளா இருந்ததுதான்? நித்தமும் பொல்லாததே. மார்னிங் டில் நைட், நைட் டு மார்னிங், எப்பவுமே அது பொல்லாததாக இருந்தது. அப்ப பாருங்க, பிசாசு மனதை தான் ஒரு போர்க்களமாக பயன்படுத்துகிறான். அந்த மனதை போர்க்களமா பயன்படுத்தி அந்த மனதில் அலமோத வச்சு எண்ணங்களை, மனதில் பொல்லாத எண்ணங்களை கொண்டு வந்து கொடுத்து நினைவுகளை கெடுத்து, அதன் மூலமாக வாயை திறந்து நம்மளை பேச வச்சு, அதை நாம் ரிசீவ் பண்ண வச்சு. இது வாயை திறந்து பேசுறது எப்படின்னா, பார்சல் வருது, சைன் பண்ணி வாங்குறீங்களா, அந்த மாதிரி. பிசாசு டெய்லி பார்சல் அனுப்பிச்சிட்டே இருக்கிறான். ஹலோ, டெய்லி பார்சல் அனுப்பிச்சிட்டே இருக்கிறான். நிறைய எண்ணங்களை பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். ஜனங்க என்ன பண்றாங்க? என்னமோ வந்திருக்குதுன்னு கையெழுத்து போட்டு போட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வாயை திறந்து பேசுறது கையெழுத்து போட்டு வாங்குறதுக்கு சமம். அதை நீங்க சொந்தமாக்கி கொள்ளுங்க. ஆமா, ஏன் கொடுங்க, என்ன தாங்க, என் பேர் தாங்க, இது எனக்கு தான் வந்திருக்குன்னு. யார் அனுப்பிச்சா, எதுக்கு அனுப்பிச்சா, இது என்னதுன்ற அதை பற்றி ஒரு பகுத்தறிவும் இல்லாம நாம் என்ன பண்ணிடுறோம்? அதை ரிசீவ் பண்ணிடுறோம். பிசாசு அப்படிதான் வேலை செய்யறான் பாருங்க. அதனாலதான் யோசுவாட்ட கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 1ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா சொல்றாரு, நீ கால் வைக்கும் இடத்தெல்லாம் உனக்கு நான் தருவேன். அதோட நிறுத்தல, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உன் வாழ்நாள் எல்லாம் இந்த பூமியில உன்னை எதிர்த்து நிற்க ஒருவனாலும் முடியாது. ஒருவனாலும் முடியாதுன்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலன் கொண்டு திடமனதாயிரு எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதை சொல்லப்பட்டவர்களெல்லாம் செய்யும்படி கவனமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருப்பாயாக. அப்பொழுது then you will make your way prosperous, then you will have good success. என்ன சொல்றாரு? அப்பா, கால் வைக்கிற இடத்தெல்லாம் உனக்கு தர்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தர்றது உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ எங்க கால் வைக்கிற அதெல்லாம் உனக்கு தர்றேன். ஒன்னு இந்த பூமியில எவனும் எதிர்த்து நிற்க போறதில்லை. கவனிக்கிறீங்களா? ஒரு ஆள் எந்த சக்தி உன்னை ஒன்றும் பண்ண போறதில்லை. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ வெற்றி வீரன். நீ ஒண்ணுமே உன்னை யாரும் பண்ணவே முடியாது. உன்னை எவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமானதா இரு, கரெக்டா இரு. ஆனா இந்த வாயை என்ன பண்ணு? இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க சொல்லப்பட்ட காரியங்களையே தியானிச்சு அதையே பேசி அதையே பண்ணிட்டு இருக்கிற, அப்ப நீ ப்ராஸ்பரஸ் ஆயிடுவ. நீங்க ப்ராஸ்பரஸ் ஆகிறது கர்த்தர் கையில் இல்லை. அது யார் கையில் இருக்கிறது? உங்கள் கையில் இருக்குது. கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. நீங்க ப்ராஸ்பரஸா இருக்க வேணும், செழிப்பா இருக்க வேணும்ங்கிறத எப்போ தீர்மானிச்சிட்டாரு கர்த்தர்? உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே தீர்மானிச்சிட்டாருங்க. இப்போ நீங்க கெஞ்சி கெஞ்சி உபவாசம் இருந்ததுனால தீர்மானிக்கல அவர். ஹலோ, நான் கர்த்தர்ட்ட நல்லா அழுது ஜபிச்சேங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாருங்க. நீங்க அழுகிறதுக்கு முன்னாடியே அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. நீங்க அழுதிங்கன்னா அதுக்கு என்ன பண்றது? நீங்க அழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே
அவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். நீங்க ரட்சிக்கப்படும் போது சும்மா அதை லேசா தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை கண்டு உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டு ஆசீர்வதித்து விட்டார். அப்ப நாம் அதை அறிந்து கொண்டு நாம் இயேசு வண்டியில வந்து இந்த வார்த்தையில உள்ளத்துல வச்சு, அப்ப நாம் என்ன பண்ணுகிறோம்? நாம் நம் வழியை வாய்க்க பண்ணுகிறோம். நாம் புத்திமானா நடந்து கொள்கிறோம். we will make our way prosperous and we shall have good success. இருக்கீங்களா? அப்ப பாருங்க, கர்த்தர் வந்து கால் வைக்கிற இடத்தெல்லாம் சௌந்தரிக்க சொல்றாரு, எடுத்துக்க சொல்றாரு. அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. யோசேப்பை பாருங்க, போத்திபார் வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க, அவன் டேக் ஓவர் பண்ணிட்டான். ஹலோ, அங்கே கொண்டு போய் அடிமையா விட்டாங்க. கடைசி வீட்டுக்கு அவன் தான் எஜமான். போத்திபாருக்கு அடுத்தபடியே இவன் தான், வீட்டையே நிர்வகிக்கிறவன் இவன் தான். எப்படி அது? அது அப்படிதான். கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் உனக்கு கொடுத்தேன். அடிமையாக தான் போனான், கடைசியில் டேக் ஓவர் பண்ணிட்டான்.